ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வர வந்துட்டு பிரியாணி மாஸ்டர் ஆகிடும் போல். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு பிரியாணி ரெசிபி தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தான், பட் ஃப்ளேவர்ஃபுல்லாக, மசாலா கம்மியாக, டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஷ்யூம் பாதாம் வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 உள்ளி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதை வதக்க போகிறதில்ல, டேரெக்டாகவே வந்துட்டு சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கப்புறம் மல்லி, புதினா இவ்வளோத்தையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம காரம் எதுலேருந்து கிடைக்கும்னா பச்சை மிளகாவும் பெப்பர் போடுறோம். இதுலேருந்து தான் காரம் கிடைக்க போகுது. அதனால் அதை ரெண்டையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 5 வந்துட்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ண சிக்கனை வந்துட்டு தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கருப்பு ஏலக்காய் இவ்வளோ பிடிச்ச பொடி வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்துட்டு புளிப்பில்லாத தயிராக வந்துட்டு 1.5 ஸ்பூன் தயிர், ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ வந்து அந்த ஃப்ளேவர்லாம் வந்துட்டு சிக்கனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை மினிமம் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸாவது ரெஸ்ட்டில் விடணும். ஓவர் நைட் சோக் பண்ணால் ரொம்ப பெட்ரு. ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நான் மினிமம் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா லெமன் ஜூஸு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இது கூட வந்துட்டு பாஸ்மதி ரைஸை வந்துட்டு ஊற வச்சுக்கிறேன். ஒரு குக்கர் வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு 1/2 தேங்காய் எண்ணெய், 1/2 நெய் இவ்வளோத்தையும் போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஹோல் கரம் மசாலா இவ்வளோ போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு அதில் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதிலே அந்த சிக்கன் வேகணும். நம்ம மொத்தமாகவே வந்துட்டு சிக்கனை ஒரு 80% தான் வேக வைக்க போகிறோம். இதுக்கு நான் சிக்கன் 1/2 வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரைஸுக்கான தண்ணி, உப்பு, ஹோல் கரம் மசாலா இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம சிக்கனை வந்துடுச்சு அந்த சைட் பை சைடில் அது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி 1.5 ஸ்பூன் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸையும் வந்து 70% வேக வைக்கணும். மிச்சம் எல்லாமே வந்துட்டு நம்ம தம் போடும்போது வந்துடும். நம்ம அரி போட்டதுக்கப்புறம் அது அரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வடித்து எடுத்துக்கலாம். இனி ஒரு பேனை வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நெய் போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவியை வந்துட்டு ஃபஸ்ட் லேயராக ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயராக நம்மளோட ரைஸ். இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லி, புதினா நம்ம வந்துட்டு இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதாவது ஃப்ரைட் ஆனியன் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் இவ்வளோத்தையும் போட்டுட்டு ஒரு 1/2 hour லோ ஃப்ளேம் வச்சுருந்தோம்னா செம்ம சூப்பரான பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடும். இது கூட வந்துட்டு நான் சிக்கன் 65க்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் 65 பொரிக்குமா வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிச்சிங்கன்னா அது மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காது, டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். இது கூட வந்துட்டு நான் ரோஸ் கேசரி பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூஃபியன் பிரியாணி வந்துட்டு ஃபைனலாக ரெடி ஆயாச்சு. தம்மே உடைச்சாச்சு, சூப்பராகவே இருக்குது. எனக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாமா? சூஃபியன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் 65, கேசரி, நம்ம இஞ்சி புளி சாலட் இவ்வளோ தான். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.